கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பட்டுக்கோட்டை வந்திருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நகராட்சியான பட்டுக்கோட்டைக்கு வந்திருக்கேன். ஸோ பட்டுக்கோட்டையிலேருந்து தான் இன்றைக்கி நமக்கு புதுசாக ஒரு பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. அதனாலே காலையில் ஏர்லி மார்னிங்கே நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி ஏர்லி மார்னிங் காலையில் ஆர்எஸ்லேருந்து கிளம்பி பட்டுக்கோட்டை வந்தாச்சு. நான் வரும்போது வீடியோ எடுக்கலை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:45 வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். காலையிலே வந்து பஸ்ஸஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேளாங்கண்ணி போய்ட்டுருக்கு. பட்டுக்கோட்டை பழனி வண்டி இப்போ ஸ்பெஷல் மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்களோருக்கு. ஸோ வேளாங்கண்ணி போய்ட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினம், தஞ்சாவூர் போகிற ப்ரைவேட் பஸ்ஸஸ்ஸு, அது மாதிரி இது ப்ரைவேட் பஸ் மன்னார்குடி போகிறது, இப்படி வரிசையாக பஸ்ஸஸ்லாம் இருக்குது. லாங்கில் தெரியுதா ப்ளூ கலர் பஸ், அது பார்த்திங்கன்னா வேதாரண்யத்துலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடியது, ஈசிஆரில் போகக்கூடியது அந்த வண்டி. வேதாரண்யம் இப்போ நாகப்பட்டினம் ரீஜன். நீங்கள் ரூட்டை பற்றி சொல்லவே இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், நான் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து திருப்பூர் போகக்கூடிய டிஎன்இசி பஸ் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த பஸ்ஸுக்காண்டி நான் வந்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காலையிலே 2 பஸ் போகுது. பட்டுக்கோட்டையிலேருந்து திருப்பூருக்கு வந்து 2 வண்டி போகுது. ஒரு வண்டி பார்த்திங்கன்னா வயா புதுக்கோட்டை போகிற வண்டி ஒரு வண்டி, இன்னொரு வண்டி பார்த்திங்கன்னா சிஆர்சி ஆப்ரேட் பண்ணுறாங்க. கும்பகோணம் கார்பரேஷன்லேருந்து பட்டுக்கோட்டை பிரான்ச் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா 11:15 இங்கே வரும். ஸோ அந்த வண்டி அது வயா பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, கரூர் வழியாக போகிறது தான் அந்த வண்டி. ஸோ நான் ட்ரை பண்ண போகிறது வந்து செகண்ட் வண்டி, அதாவது தஞ்சாவூர் வழியாக போகக்கூடிய சிஆர்சி ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். இந்த பஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்ப ஸ்டேஜில் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்து. ஆனால் அப்போ வந்து நான் திருச்சி வரையும் போயிருந்தேன். அப்போயும் அக்ரெசிவாக போவாங்க, அந்த ஸ்பீட் பிரேக்லாம் தாண்டி பயங்கரமாக போவாங்க. அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன், வர முடியல, ட்ராவல் பண்ண முடியல, அதோட அப்படியே இதாச்சு. இப்போது வந்து புது வண்டி விட்டுருக்காங்க, BS6 வண்டி. இப்போ டைம் பாருங்களேன், 10:05. இன்னும் நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ பஸ்ஸு வரட்டும். ஸோ வந்த பிறகு சூப்பராக நம்ம வந்து ட்ராவல் ஆக ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிற ரேக்கு. நான் கோயம்புத்தூருக்கு இப்போ வண்டி கிடையாது, நைட்டு தான் வண்டி. 8 மணிக்கு 8 வண்டி இருக்குமா, அதுக்கு பிறகு முன்னாடி வண்டி கிடையாது. நீங்கள் கோயம்புத்தூர் போகிறதா இருந்தால் நீங்கள் தஞ்சாவூர் போகணும், இல்லை பெட்டர் நீங்கள் திருச்சி ட்ராவல் பண்ணலாம். திருச்சியிலும் கண்டினியூவாக உங்களுக்கு வண்டி இருக்கும். தஞ்சாவூர் போனால் கூட டைம்லி இங்கே கும்பகோணத்துலேருந்தோ இல்லை மற்ற ஊர்லேருந்தோ வேளாங்கண்ணிலேருந்தோ வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. பட் திருச்சி போய்ட்டுனா எப்போவுமே வண்டி இருக்கும், அதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ திருப்பூருக்கு 2 வண்டி போதுங்க. அது உங்களுக்கு எந்த ரூட்டு போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை வழியாக போகிறது. நம்ம ட்ராவல் பண்ண வண்டி 11:15. அது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி வழியாக போகக்கூடிய வண்டி. கைஸ், இது பார்த்திங்கன்னா திருப்பூர் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது புது வண்டி கிடையாது. இது வந்து ப்ளூ கலர் ரீபெயிண்டு, ஸோ எல்லோவாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பட்டுக்கோட்டை பிரான்ச்சு புதுக்கோட்டை ரீஜன் வண்டிங்க அது. இது பார்த்திங்கன்னா ஆவணம், புதுக்கோட்டை, திருச்சி இந்த ரூட்டில் போகிறது அந்த பஸ்ஸு. நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து தஞ்சாவூர், திருச்சி, கரூர் வழியாக போகக்கூடிய பஸ்ஸை ட்ரை பண்ண போகிறோம். ஐ ஹோப் அது புது வண்டி நினைக்கிறேன். ஏன்னா இதையும் புது வண்டி தான் சொன்னாங்க, ஆனால் அது பழைய ப்ளூ கலர் வண்டி, ப்ரோட்டோடைப் மாடல். எஸ், ப்ரோட்டோடைப் மாடல் இது. இதுதான் ஃபஸ்ட்டு கிளம்புது பட்டுக்கோட்டையிலேருந்து. நம்ம எதிர்பார்க்கப்பட்ட பஸ் வந்தது, நமக்கு வண்டி வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:07 ஆகுது. இப்போ தான் வந்தது. பிராண்ட் நியூ வண்டிங்க, புத்தம் புதிய வண்டி. வண்டியை பாருங்களேன். திருப்பூர் வழி தஞ்சாவூர், திருச்சி, கரூர், காங்கயம். ஸோ அதான் ரெகுலரான ரூட்டு தான் அது. பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர், திருச்சி. அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம். பிராண்ட் நியூ வண்டி BS6, கும்பகோணம் கார்பரேஷன் பட்டுக்கோட்டை பிரான்ச்சு. TN 68 N1287. சூப்பரான வண்டி. ப்ரைஸ் வண்டியை பாருங்கள். பிராண்ட் நியூ பஸ்ஸு இப்போ தாங்க வந்திருக்கு. எக்ஸாக்டாக சொல்கிறேன், டிரைவரோட செக் பண்ணிட்டு எப்போ வண்டி வந்ததுன்னு. புது பஸ் வந்து கேள்விப்பட்டேன், பட் இந்த கண்டிஷனில் வந்து தெரியவே தெரியாது. பாருங்கள், இந்த கவர் கூட பிரிக்கலை. பக்கா பிராண்ட் நியூங்க, சூப்பரான பஸ்ஸு. இப்போ தான் வந்திருக்கு, நல்லா தெரியுது. ஏன்னா ஸ்டிக்கரிங் பண்ணல. வண்டியோடைய அவுட்லுக் பாருங்கள், எக்ஸ்டீரியர் பாருங்கள். 1 வீக் ஆச்சு வண்டி வந்து, ஜஸ்ட் 1 வீக் தான் அது. திருப்பூர் போகிற வண்டி சூப்பராக இருக்குங்க. ஸோ வண்டியோட பேக் சைடு பாருங்கள். ஸோ எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு ஸ்டிக்கரிங் கிடையாது, டீசல் போட தவிர. இந்த கோச்சை பில்ட் பண்ண யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹரி பஸ் பாடி பில்டர்ஸ், கரூர், ரெட்டிப்பாளையம், கரூர். அவங்க தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. 11:35 நம்ம வண்டி இந்த பட்டுக்கோட்டையிலேருந்து டிபார்ட் ஆகும். ஸோ இந்த பஸ்ஸை பற்றி சொல்லிடலாம்.
ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இது பைபாஸ் ரேட்டு கிடையாது, எல்லா ஊர்லேயுமே நிற்கக்கூடிய வண்டி தான் அது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப் டு தஞ்சாவூர் வரைக்கும் வந்து எல்லா ஸ்டாப்பும் நிற்கும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுடைய கோட்டை அது, சிஆர்சி கோட்டை, அதனால் எல்லா ஊரும் நிற்பாங்கன்னா ரொம்ப மோசம் கிடையாது. முக்கியப்பட்ட ஊர் தான், இப்போ பாப்பநாடு, ஒரத்தநாடு அந்த மாதிரி ஊர் நிற்பாங்க. அப்புறம் பைபாஸ்லாம் போவாங்க, ஆனால் எல்லா ஊரும் போவாங்க. உதாரணத்துக்கு இப்போ கரூர், குளித்தலை, காங்கயம் அந்த மாதிரி ஊர்லாம் போவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸான பஸ்ஸு இந்த ஸ்ட்ரெச்சில், அதாவது பட்டுக்கோட்டை டு திருப்பூர் வந்து ஒரு மாசான வண்டி. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரிசீவ் பண்ணி வந்தாச்சு. சப்ஸ்கிரைபர் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த பஸ்ஸை ட்ரை பண்ண சொல்லி. ஸோ அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ அகைன் ஒரு சூப்பரான ட்ராவலாக இருக்குது இந்த பட்டுக்கோட்டையிலேருந்து. கைஸ் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டைம் பாருங்கள், 11:35க்கு ஷார்ப்பாக பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வண்டி டிபார்ட் ஆகிட்டுருக்கு. டிக்கெட்ஸ்லாம் பாருங்கள், இப்போ தான் இங்கே தானே ஸ்டார்ட்டு, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தஞ்சாவூரில் வந்து நம்ம மோர் டிக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். கோட்டை சியும் பட்டுக்கோட்டை விட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். பட்டுக்கோட்டையில் ஒரு சின்ன டிராஃபிக் ஜாமாக இருக்குது. கொஞ்சம் லாங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க, அதனால் அந்த க்ரௌட் இருக்குது. கோயில் திருவிழா நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பக்கம்லாம் தெரியும், பெரிய ஒரு காவடி மாதிரி தெரியுது. மயில் காவடி, பால் காவடி எல்லாமே. கைஸ் பாருங்கள், இதான் இந்த பறவை காவடி. டிரைவரான பேர் கார்த்திக், அப்புறம் திருத்துறைப்பூண்டி. கண்டக்டர் இருக்காங்க, அவர் பார்த்தீங்கன்னா ராம்குமார், அப்புறம் ஒரத்தநாடு பக்கத்தில் இருக்குது. ஒரத்தநாடு நம்ம ஒரத்தநாடு போவோம், அவர் திருத்துறைப்பூண்டி. ஸோ திருத்துறைப்பூண்டி தெரிஞ்சிருக்கோம், நிறையா ட்ரெயின் ட்ரை பண்ணியிருக்கோம். அலையாத்தி பஸ் தான் எடுத்திருக்கோம். சாரி, அலையாத்தி எடுக்க செம்மொழி எடுத்திருக்கோம். அலையாத்தி எடுக்கணும். எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க எனக்கு கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷியராக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வண்டிக்கு அடுத்தடுத்து பிளாக் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா, காவடி எடுத்து போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி, ஏதோ ஒரு ஏடிஎம்கே மீட்டிங் இருக்குது, இல்லை சாரி கல்யாணம், அதனால் கொஞ்சம் க்ரௌட் இருக்குது. கைஸ் இப்போது நான் டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ டிக்கெட்டை காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 225 225 வாங்குறாங்க பட்டுக்கோட்டையிலேருந்து திருப்பூர் வரைக்கும். ஸோ நம்ம என் டு என் ட்ரை பண்ணுறோம். டேட் ஆஃப் ஜேர்னி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எப்போ ப்ரோ ட்ராவல் பண்ணீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ட்ராவல் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர் 2024 அன்றைக்கி தான் ட்ராவல் பண்ணுறேன். ஆக்சுவலி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 237, இங்கேருந்து திருப்பூர் வரைக்கும் 237 கிலோமீட்டர். டிக்கெட் பேர் 225. பட்டுக்கோட்டை பக்கம் பாருங்கள், பட்டுக்கோட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். தோட்டங்களை பாருங்கள். ஸோ அழகான தென்னை மர தோப்புகள், தென்னை மரம், வாழை மரம், கிரீனரியை பாருங்கள். கைஸ் நான் இப்போ பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஸ்பீடை பாருங்கள். கைஸ் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்துருக்க ஊர் பார்த்தீங்கன்னா, அதாவது பட்டுக்கோட்டைக்கு அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பாப்பநாடு. டைமிங் பாருங்கள், 12:05. ஒரு ½ அன் ஹவர் ஆகிடுச்சு பாப்பநாடு யூஸ் பண்ணுறதுக்கு. பட்டுக்கோட்டை போகுது, தஞ்சாவூர் போகண்டி. இந்த ரூட்டை நம்ம செகண்ட் டைம் போகிறோம் ரீசெண்ட் டைம்ஸ். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து தஞ்சாவூர் போயிருந்தோம் பட்டுக்கோட்டை வழி. இந்த ரூட்டு தான் செகண்ட் டைம். வித்தின்ல வந்து நம்ம செகண்ட் டைம் போகிறோம். விவசாயத்தை பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குது. இங்கேருந்து தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர், ஒரத்தநாடு 7 கிலோமீட்டர் இருக்குது.
சேர்த்து ரெடி பண்ணிருக்காங்க பாருங்கள். வெல்கம் டு ஒரத்தநாடு வந்துட்டோம் கைஸ். மன்னார்குடினா 30 கிலோமீட்டர் ரைட்டில். ஒரத்தநாடு டைமிங் 12:20. ரைட் சைடு பாருங்க, ரோடு விரிவாக்கம் பண்ணுறாங்க. நெருங்கிட்டோம். இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி வருது பாருங்கள். மதுக்கூர் ஒரத்தநாடு பஸ். மன்னார்குடி, ஈரோடு மன்னார்குடி. தஞ்சாவூர் பைபாஸ் வந்தாச்சு. ரைட்டில் போனால் நாகப்பட்டினம் 82, திருச்சி 57. நேராக சிட்டிக்குள்ளே போகும், தஞ்சாவூர் சிட்டி. தஞ்சாவூர் ரயில்வே சந்திப்பு, தஞ்சாவூர் ஜங்ஷன் இதாங்க. டைம் பாருங்கள் 12:55. தஞ்சாவூர் நீ பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே ரைட்டில் போனால் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஆல்மோஸ்ட் 1:05, 1 மணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தஞ்சாவூர்லேருந்து நம்ம லாஸ்ட்டாக ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா மதுரை ராமநாதபுரம் 1 to 1 போட்டு தஞ்சாவூருக்கு வந்திருக்கு. தஞ்சாவூர்லேருந்து நம்ம நார்வேல் ட்ரை பண்ணியிருந்தோம். திருச்சி, திருத்துறைப்பூண்டி திருச்சி வண்டி நிற்கிது. மயிலாடுதுறை சேலம் வண்டி நிற்கிது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி கும்பகோணம், திருச்சி துறையூர் கும்பகோணம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம பஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி. இங்கே 11:35 ஆரம்பித்தோம் பட்டுக்கோட்டையில். இப்போ 1:05 ஷார்ப்பாக 1.5 மணி நேரம் தஞ்சாவூர். இங்கே ஒரு 5 மினிட்ஸ் நிற்பான்னு நினைக்கிறேன். லைனில் உள்ளே போகிறாங்க இல்லையா, ஸோ 5 மினிட்ஸ் நிற்பாங்க, அப்படியே கிளம்பிட்டு இருப்பாங்க. தஞ்சாவூர் ரீச் பண்ணதே ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்தோம். ஏன்னா இந்த பட்டுக்கோட்டையில் இந்த கோவில் திருவிழா, அந்த மாநாடு இது மாதிரி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால் 5 மினிட்ஸ் லேட்டு. அதனால் அப்படியே சொல்லி நம்ம உள்ளே புகுறோம். டயத்தை பிடிக்கிறோம் இல்லையா. கைஸ் உடனே வண்டி எடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அதை பாருங்கள். ஸோ 1:10, 5 நிமிஷம் தான் வெயிட்டிங்கு. கிளம்பியாச்சு சரன்னு. 4 நிமிஷம் லேட் இல்லையா. சூப்பரான NH போயிட்டுருக்கோம் கைஸ். திருச்சி தஞ்சாவூர் நேஷ்னல் ஹைவே 4 வழிச்சாலை. நான் சொன்னேன் இல்லையா, பயங்கர வெக்கையாக இருக்குன்னு. மழை வரலாம். மேகத்தை பாருங்கள். ஸோ நேராக போனால் பைபாஸ் நம்ம வல்லம் போகிறோம். இப்போ நிறையா ஆர்டர் போட்டாங்களாம். இப்போ என்னென்னா இந்த தஞ்சாவூர் பெல்ட்டு எல்லா ஊர்லேயும் ஸ்டாப்பிங் இருக்கணும் அப்படின்ட்டு உள்ளே போகணும். அதனால் எல்லா பஸ்ஸும் போகிறாங்க. வல்லம் ரீச் பண்ணிட்டோம். டைம் பாருங்கள் 1:20. ஸோ 1/4 மணி நேரம் ஆச்சு வல்லம் வர்றதுக்கு. பட் இங்கே டிக்கெட்ஸ் இல்லை, ஸோ நிற்கலை, போயிட்டுருக்கோம். ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். முன்னாடி டவுன் பஸ் போகுது.
செங்கிப்பட்டி ரீச் பண்ணியிருக்கோம். செங்கிப்பட்டி திருவெரும்பூர் திருச்சி மாநகராட்சி அன்புடன் வரவேற்கிறது. திருவெரும்பூர்லேருந்து திருச்சி சிட்டி லிமிட்ஸ் ஆச்சு. லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா நீங்கள் காரைக்குடி, ராம்நாடு, ராமேஸ்வரம் போகலாம், புதுக்கோட்டை, அது மாதிரி ஏர்போர்ட் போகிறவங்க கூட இங்கே இறங்கி போய்க்கிடலாம். இது பார்த்திங்கன்னா எஸ்சிடிசியோடைய டெப்போ, திருச்சி எஸ்சிடிசி டெப்போ. ராமேஸ்வரம் இங்கேருந்து 264, புதுக்கோட்டை 52, நேராக போனால் மதுரை 132. நமக்கு முன்னாடி போகிறது பார்த்திங்கன்னா எடப்பாடி டு திருச்சி பஸ் வயா திருச்செங்கோடு, நாமக்கல், எடப்பாடி பிரான்ச், சேலம் டிவிஷன். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் வெயிட்டிங் ஹவர்ஸ் நிறையா இருக்கும். முசிறி, ராமேஸ்வரம் 2:25 வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours 50 minutes ஆயிருக்கு திருச்சி ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே ஒரு 10-15 நிமிஷம் நிற்கும். குயிக்காக போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போய் எல்லாம் காலி ஆகிடுச்சு. எப்போவும் சாப்பிட்ற ஹோட்டல் தான் கண்ணன் ரெஸ்டாரண்ட், உதயதர சைவ உணவகம். இங்கே சாப்பிடுவோம் அடிக்கடி. இங்கே திருச்சி வந்தால் ஈஸியாக இருக்கும் நமக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும். ஹோட்டலில் சாப்பிட உட்காந்தாச்சு. ஹோட்டலில் ரஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். இது சண்டே இல்லை, செம்ம ரஷ்ஷாக இருக்குது. எப்போ வந்து ரஷ் பார்த்ததில்ல, ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒரு நம்ம லேட்டாக வந்தோமான்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், மீல்ஸ் ஆர்டர் பண்ணல. இன்னும் போகக்கூடிய தூரம் நிறையா இருக்குது. 7:30 8 o'clock ஆகுமா, மணி 2 தான் ஆகுது. ஸோ அதனால் லிமிட்டாக கர்ட் ரைஸ் சாப்பிடலாம். ரைஸ் சாப்பிட பாருங்கள், மோஸ்ட்லி கெட்டியாக இருக்கும். இப்போ தண்ணியாக போயிடுச்சு இந்த கூட்டத்துக்கு. கைஸ் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஹோட்டலில் கண்ணன் ரெஸ்டாரண்ட் எப்போவுமே சாப்பிடுவேன். இன்றைக்கி சண்டே ஹாலிடேனால் ரொம்ப ரஷ் இருந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்க, வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே தைச்சா நல்லாயிருக்கும் கர்ட் ரைஸு, பட் ரொம்ப தண்ணி ஆகிட்டாங்க. சாப்பிட கூட முடியல, அந்தளவுக்கு மோசமாகிடுச்சு. ஸோ ஒர்த்து கிடையாது. எப்போவுமே நல்லாயிருக்கும், பட் இந்த தடவை இது பண்ணிட்டாங்க, கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. பேசாமல் மீல்ஸி சாப்பிட்டுக்கலாம் இருக்குது. அங்கிட்டு இருந்தவங்க சடாரண பார்க்க இந்த வண்டி தான் நம்ம வண்டி மாதிரி இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கூட்டம் ரீச் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஜெயங்கொண்டம் டு திருப்பூர் போகிற வண்டி வயா திருச்சி. BS6 புது வண்டி TN45. பட் நம்ம வண்டி இங்கே இருக்குது, காலியாக கிடக்கு. நம்ம 2:55 டைம் இருக்குது நமக்கு. வயசு ஆகிட்ட பாருங்கள், 2:55 ஆயிடுச்சு. டிரைவர் வந்தாச்சு, எடுக்க போகிறாங்க வண்டியை. ஒரு 1/2 hour இடைவெளிக்கு அப்புறம் நம்ம வண்டி திருப்பூர் நோக்கி கிளம்ப போகுது. ஸோ எல்லாம் லஞ்சு முடிச்சிட்டாங்க, நானும் முடிச்சிட்டேன். நான் முடிச்சது சொல்லியிருப்பேன், அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வந்து. சரி ரைட்டு முடிஞ்சு. ஜெயங்கொண்டம், கோயம்புத்தூர்.
திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். இப்போ டைம் பாருங்கள் 3:10. ஸோ 20 நிமிஷம் ஆச்சு நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு. ராமநாதபுரம் மாபெரும் கூட்டுப்பணி திட்டம். திருச்சி எந்த ஒரு வண்டி நீங்கள் இந்த ஈரோடு கும்பகோணம் வண்டி திருச்சி வரைக்கும் வருது. காவேரி ரிவர் பாருங்கள் கைஸ், தண்ணி சூப்பராக கிடக்கல. இதுதான் காவேரி ரிவர். காவேரி ரிவர் ரோடு, மெயின் ரோடு. இந்த பக்கம் வந்து ரயில்வே ட்ராக்கு. முத்தரசநல்லூர் இந்த ஏரியா பேர். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தண்ணி கிடக்கிறத. இப்போப்பெல்லாம் வரும்போதெல்லாம் தண்ணி இருக்காதிங்க, காலியாகவே அப்படி ட்ரையாக கிடக்கும். மணல் தான் தெரியும். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் கிடக்கும். குளித்தலை ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். குளித்தலை கரூர் மாவட்டம். டைம் பாருங்கள் 3:50. நமக்கு முன்னாடி நிற்கிறது தஞ்சாவூர் டு கோயம்புத்தூர் போகிறது. ஆனால் கரூர் தான் போகுது. ட்ரெயின் புக்கு வருங்க. மெமுவான்னு தெரியல. நேராக போனால் கரூர் பைபாஸ். நம்ம ரைட் எடுத்து கரூர் சிட்டிக்குள்ளே போக போகிறோம். புதிய அமராவதி படத்தை பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஓடிட்டுருக்கு. அதில் மக்கள் குளிக்கிறாங்க. இது போக ஆடு மாடு நல்ல லைனப்பில் இருக்குது. கரூர்லேருந்து திருப்பூர் 86 கிலோமீட்டர். கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண போகிறோம். இதுதான் கரூர் பஸ் ஸ்டாண்ட். வெல்கம் டு கரூர் பஸ் ஸ்டாண்ட். அரை வண்டி தான் இருக்குது. பஸ்ஸை பாருங்கள். எடப்பாடி மதுரை வண்டி 4:50. ஆல்மோஸ்ட் ஒரு 50 நிமிஷம் ஆச்சு. 2:55 திருச்சி, 4:50 கரூர். கரூர் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்கும். நிறைய பேர் நிற்கிறாங்க. பஸ்ஸு இல்லை. அவங்கவுங்க டெஸ்டினேஷன் போகிறதுக்கு பஸ்ஸு இல்லை. கரூர் டு பொள்ளாச்சி வண்டி பாருங்கள். பாயிண்ட் டு பாயிண்ட் வயா தாராபுரம். புது வண்டிங்க. கரூரில் திருப்பூர் 84, ஈரோடு 67, கோயம்புத்தூர் 121. இங்கேருந்து மதுரை பார்த்தீங்கன்னா லெஃப்டில் 143. வே டு மதுரை, திண்டுக்கல்.
கைஸ் டைத்தை பாருங்கள் 5:30 எஸ் 5:30. இப்போ நம்ம ரெஸ்ட் ஸ்டாப் வந்திருக்கோம். நம்ம பஸ் பாருங்கள் திருப்பூர். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தென்னிலை. நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். ஆல்ரெடி ஒரு ட்ரை பண்ணோம் இல்லையா ஒரு ஃபேமஸான ரூட்டு. ஸோ அது இதே சேம் தான் தென்னிலை. இங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ சின்ன டீ பிரேக்கு முடிச்சுட்டு வண்டி சரன்னு டுவேர்ட்ஸ் திருப்பூர் நோக்கி போயிடுவாங்க. திருச்சியிலேருந்து ஒரு நார்மலாக தான் போயிட்டுருக்கோம். ஒன்றும் பெருசாக ஓவர்டேக் அடிச்சு பிடிச்சி தான் போகல. பட் சூப்பராக ஓட்டுறாரு. மெச்சூர்டாக இட் இஸ் லைக் மெச்சூர்டு மாதிரி. ஒரு சின்ன ஆள் தான், பட்டு சூப்பராக ஓட்டுறாரு. ஏன்னா அறிவறியாக போக அவசியம் இல்லை. டைம் இருக்கு இல்லையா, 8 மணிக்குள்ள போய் வச்சுருக்காங்க. இப்போ மணி 5:30. இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் இருக்குது. போக முடியாது என்ன. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். கரூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கும். அழகாக போகலாம். அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. 7:30 போயிடுவாங்க நினைக்கிறேன், என்னோடய கெஸ்ஸிங். மேபி திருப்பூரில் டிராஃபிக் இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி சூப்பராக போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வெள்ளை கோயில் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக பாருங்கள், ஷார்ப்பாக 6 மணி வெள்ளை கோவில் பஸ் ஸ்டாண்ட். இந்த சிஸ்டரோட பார்த்தீங்களா சென்டர் மீடியம் போடுறதுக்காண்டி ஆல்ரெடி ரோடு அகலப்படுத்திருக்காங்க. அங்கங்கே கம்ப்ளீட்டாக இல்லை, அப்படியே போட்டுருக்காங்க. இப்போ 4 வே ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் போடாமல் இருக்குது. சைட்லேயே போட்டு முடிச்சுட்டாங்க. சென்டர் அப்படியே இருக்குது, ஆல்ரெடி போட்டது. அப்படியே சென்டர் மீடியம் எழுப்பிட்டாங்க வச்சுங்களேன், நான் வச்சு ஆகிடும். மற்றபடி இந்த பக்கம் அழகாக போட்டாங்க பாருங்கள். கரூர் போகுது. கைஸ் இப்போ நம்ம காங்கேயம் நெருங்கிட்டோம். ஸோ இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா திருப்பூர் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. காங்கேயம் டைம் பாருங்கள் 6:25. நம்ம காங்கேயம் தமிழர் பாரம்பரிய கலை மன்றம் காங்கேயம். காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட். அரவுக்கு சிட்டி திருப்பூர் வண்டி கிரீன் கலர். இப்போ நம்ம ரீச் பண்ணிருக்க இடம் பார்த்திங்கன்னா நல்லூர் பஸ் ஸ்டாப். திருப்பூர் உள்ளே வந்துட்டோம். நல்லூர் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ சிட்டிக்குள்ளே போனோம். ஸோ எவ்வளோ நேரம் எடுக்குன்னு பார்க்கலாம். திருப்பூர் சிட்டிக்குள்ளே இருக்கோம். எம்ஜிபி சுப்ரீம் எலக்ட்ரானிக் ஃபர்னிச்சர் கடை இருக்குது. அது நடுவில் பாருங்கள் அழகாக தண்ணி ஓடிட்டு இருக்கு பாலத்தில். திருப்பூர் டிராஃபிக் பாருங்கள். ஸோ நம்ம பழைய பஸ் இறங்கிட்டோம். ஏதோ ஆர்ப்பாட்டம் நினைக்கிறேன். கொச்சிக்குடியில் பறந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சண்டேங்கனால திருப்பூர் பஜாரை பாருங்கள் செம்ம க்ரௌடாக இருக்குது. அதுவும் லோக்கல் மார்க்கெட்டு ரொம்ப பிஸியாக இருக்குது. திருப்பூர் பேர் போட்ட அந்த பின்னாடை ட்ரெஸ்ஸு ஐட்டம், லுங்கி, பனியன் எல்லாம் பாருங்கள் பிஸியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7:25 ஆகிட்டுருக்கு. ஸ்டில் நம்ம திருப்பூர் தான் சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். 6:50 உள்ளே வந்துவிட்டோம். காமிச்சிருப்பேன் 7 மணிக்கெலாம் நம்ம வந்து நல்லூர் வந்துட்டோம். அன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் கம்மி தான். ஏன்னா சண்டேனால மக்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணலை. இருந்தாலும்
அங்கே இங்கே அந்தந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மார்க்கெட்டு அப்புறம் வந்து இந்த பார்க்கு பக்கம்லாம் நிறைய மக்கள் இருக்காங்க, ஷாப்பிங் வர்றாங்க. ஸோ சொன்ன மாதிரி கரெக்டாக 7:30 நினைக்கிறேன். மக்களே, திருப்பூர் மாநகராட்சி பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்தாச்சு. பாடா இப்போ கொஞ்சம் பேருக்கு மட்டும் இறங்கிட்டு இருக்காங்க. டைம் காமிக்க பாருங்க, 7:32. சொன்னபடி சரியாக வந்துட்டாப்புல. 7:45 சொன்னாப்புல, 7:32. நாட் பேட். பாப்போம். தேங்க்யூ, நன்றி, தேங்க்ஸ். வண்டி கிளம்பிச்சு வருங்க. பட்டுக்கோட்டை புது வண்டிங்க. சவுண்டு நாய்ஸ் கேட்டிருப்பீங்கல்ல, சிக்கு 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 கேட்கும். கைஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ட்ரிப்பை. செம்ம ட்ரிப்புங்க. 11:35க்கு ஏறணும், 7:32க்கு இறங்கியிருக்கோம் திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டு. ஓவரால் ஜேர்னி சூப்பருங்க, நல்லா இருந்துச்சு. பஸ்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், எல்லா ஊருக்கும் போகக்கூடிய பஸ் தான், எல்லா இடங்களையும் ஸ்டாப் நிற்கக்கூடிய பஸ் தான். பாயிண்ட் அது மாதிரி எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி அந்த மாதிரிலாம் பாயிண்ட் இருக்குல்ல, அது மாதிரிலாம் கிடையாது. நின்றாங்க, ஆனால் வந்து எங்கேயுமே வெயிட்டிங் கிடையாது. ஒரு நிமிஷம் அதிகபட்சம் அப்படி தான் நின்றாங்க. ஹால்ட்டும் பார்த்தீங்கன்னா திருச்சியில் மட்டும்தான். அது லஞ்ச் அவர் சாப்பிட்டோம், நானும் சாப்பிட்டேன். அப்புறம் திருச்சி வரைக்கும் நல்லா வந்தாங்க, அது குறை சொல்லக்கூடாது. திருச்சி தாண்டி ஆஸ் யூஸ்வல் கொஞ்சம் நார்மலாக வந்தாங்க. 60, 65 அந்த மாதிரி, 70, மேக்ஸிமம் 70, சம்டைம் 70 வருவாங்க. பட்டு நல்லா இருந்துச்சு ட்ராவல். அப்புறம் வந்து தென்னிலையை மட்டும் ஸ்டாப் பண்ணாங்க, டீ ஷாப்பு. மற்றபடி வேறு எங்கேயும் மேஜராக ஸ்டாப் கிடையாது. ஏன்னா எல்லோரும் போய்விட்டு வந்தாங்க. ஸோ அட்டகாசமான ஜேர்னிங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கேட்டிருந்த விளாக் தான் அது. பட்டுக்கோட்டையிலேருந்து திருப்பூர் வரைக்கும் நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேறு என்ன சொல்கிறது, டிக்கெட் பேர்லாம் சொல்லிட்டேன், கிலோமீட்டர் சொல்லிட்டேன். பஸ்ஸு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 9:55. இங்கேருந்து ஒரு 2 hours பிரேக்கு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 9:55 கிளம்புவாங்க. அகெயின் 2 hours பட்டுக்கோட்டை. 4:15 ரீச் ஆயிடுவாங்க. ஸோ யாராவது நீங்கள் வீக்கெண்டில் போகிறீங்கன்னா கூட இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணலாம். ஓவர் நைட் ஜேர்னியில் சூப்பராக நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சுக்கிறத விட மீண்டும் ஒரு சூப்பராக பண்ணிக்கலாம். வண்டியில் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.